வணக்கம், நான் அபிராமி ஜெயார். விவாகரத்து அப்படிங்கிறத பற்றியும் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் விவாகரத்து அப்படிங்கிற எண்ணிக்கை பல வருடங்களாக கம்மியாகவே தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கொள்கையாக இருக்கலாம், இல்லை மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கல்யாணம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு பிடிக்கவே இல்லைனாலும் சரி, அன்பு காதல் புரிதல் இல்லைனாலும் சரி, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவே அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னே பல பேர் இன்னும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் கட்டாயத்தின் பேரில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அப்படி இருந்துமே இப்போ சமீபத்தில் சில வருடங்களாக, அதாவது குறிப்பாக 5 வருஷத்தில் இந்தியாவில் அந்த விவாகரத்தோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டே வருது வருடந்தோறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க. நம்மளுமே நம்மளுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸில் கேள்விப்பட்டிருப்போம், சுற்று வட்டாரங்களில் பார்த்துருப்போம், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் டிவோர்ஸ் வேணும் அப்படின்றத இனிஷியேட் பண்ணுற ப்ராசஸ் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அதாவது பெண்கள் படித்து ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ வேலைக்கு போயிட்டு சுயமாக சம்பாதிக்கும் போது ஓகே, இந்த வாழ்க்கை நம்மளுக்கு பிடிக்கலையா, ஸோ நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துட்டோன்னா நமக்கு பொருளாதார ரீதியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். நமக்கு தேவையாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைய நம்ம பார்க்கணுன்னாலும் சரி, நம்மளோட பொருளாதாரத்தில் நமக்கும் நம்ம குழந்தைக்கும் தேவையான விஷயங்களை நம்மளால் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்கலாம். இல்லை அந்த குழந்தைய பார்த்துக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு போல்டான ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழலில் பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினாலேயே விவாகரத்து எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்படி இருந்துமே நம்ம இந்தியன் சொசைட்டியில் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பெரும்பாலான மக்களால் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போ நமக்கே தெரியும், ஒரு டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே நம்ம ஒரு குற்றம் மாதிரியும், டிவோர்ஸ் அது ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நம்ம இன்னும் சொல்லணும்னா, நம்ம வீட்லேயே நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்தாலும் சரி, நம்ம தாத்தா பாட்டிகிட்ட போயிட்டு விவாகரத்தை பற்றி அவங்களோட கருத்து என்னன்னு கேட்டோன்னா, இப்போ நாங்கள் வாழ்ந்து வந்த கட்டத்தில் தான் 15 பேர் இருந்தாங்க ஒரு வீட்டில். நாங்கள் நல்ல புரிதலோடு விட்டு கொடுத்துருந்தோம், பொறுமையாக இருந்தோம், எதாக இருந்தாலும் அடங்கி போனோம், எதாக இருந்தாலும் பொறுத்து போனோம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, பொறுமை இல்லை, பசங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. சில நேரத்தில் அது உண்மையாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி காரணங்களால தான் டிவோர்ஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் அது மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இருக்க பிள்ளைங்க பெண்கள் படிக்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த கப்பல் ஹெல்த்தியாக கான்வர்சேஷன் மேக் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு உங்ககிட்ட இந்த பிஹேவியர் பிடிக்குது, இந்த ஹேபிட்ஸ் பிடிக்கலன்னு சொல்லி ஹெல்த்தி ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சில காரணங்கள் ரிசர்ச்சில் பட்டியலிடுறாங்க. இந்த காரணத்தினால டிவோர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு. அது என்ன காரணங்கள் நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், 2 பேர்த்து யாருக்காவது போதைப் பொருள் பழக்கம், உதாரணத்துக்கு ஒரு ஆல்கஹாலே ஒரு கணவர் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு எடுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் கூட சண்டைனாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, எந்தெந்த விஷயங்கள்னாலுமே வாரத்துக்கு ஒரு முறை 2 நாளுக்கு ஒரு தடவை இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பழக்கத்தினாலேயே அவங்க 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வருது, ஃபேமிலியில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாரு அப்படின்னு இந்த ஒரு காரணத்தை பிரதானமாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 பேர்த்துக்குள்ளேயும் இல்லீகல் அஃபேர்ஸ் யாருக்கு வேணால் இருக்கலாம். ஒரு வேற ஒரு இப்போ ஒரு கணவராக இருக்காருன்னா அவங்களுக்கு வேற ஒரு பெண்ணை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் செக்ஷுவல் இன்டிமேசி தான் சொல்கிறாங்க. ஸோ தாம்பத்தியத்தில் ஒரு பையனுக்கு அந்த ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலனாலும் சரி, இல்லை அவருக்கு அந்த பெண்கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆக முடியலனாலும் சரி, ஸோ இந்த ஒரு காரணத்தினால வேற ஒரு பெண்ணை நோக்கி போகிறது. ஸோ இது ஒரு பிரதானமான காரணமாக இருக்குது. அது இல்லாமல் ஈகோ, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நான் சொல்கிறது நீ கேட்கணுமா அப்படின்னு அந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை குணாதிசயமாகவே இப்போ நம்ம அந்த ஒரு மைனாங்கிற படத்தில் கூட பார்த்துருப்போம், அந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃபு அவங்க அவங்க ஹஸ்பண்டை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எது எப்போ வரேன்னு சொல்லி அது ஒரு காமெடி கூட இருக்கும். அது என்னென்னா, அந்த ஹஸ்பண்ட் பேசவே விட மாட்டாங்க. அவங்க அந்த ஹஸ்பண்ட் எங்கே போகிறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு, ஏன் லேட்டாக வராரு அப்படின்னு அவரை சூப்பர் விஜிலண்ட்டாக கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு டாமினண்ட்டோடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட வாழ்நாள் ஃபுல்லோரும் இருக்கிறது கஷ்டமான விஷயம் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி காரணம் இருக்கும் பொழுதும் அந்த ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிற முடிவுக்கு போகலாம். அது இல்லாமல் சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு விஷயம், வெல்த் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டேட்டஸ் அப்படின்னா
இப்போ வந்து ஒரு ஆனிவர்சரி அப்படின்னாலே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் பண்ணாங்க, ஐஃபோன் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி சொசைட்டல் ப்ரெஷர் நிறையா இருக்குது. உங்கள் குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து எந்த மஹாலில் புக் பண்ணி செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த தம்பதியர்களுக்கு இது குறித்த ஒரு புரிதல் இருந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் இருந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாங்கன்னா பரவாயில்லன்னா. ஆனால் அதில் ஒருத்தர் புரிஞ்சுக்கல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது ஸோ அந்த இடத்துல தான் பிரச்சனை ஏற்படுது. இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் விவாகரத்து அப்படிங்கிறத வந்து நம்ம பாசிட்டிவாக கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல வரோம். இப்போ சமீபத்தில் ஒரு கேஸ் வந்து ஒரு பெண் வந்து அவங்க பெற்றோர்கள் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ புகுந்த வீட்டில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, பாலியல் ரீதியாக வந்து பொருளாதார ரீதியாக அப்படின்னா எல்லா வகையிலுமே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த பெண் வந்து மாஸ்டர்ஸ் வரையும் படிச்சிருக்காங்க, நல்லா படித்த பெண், ஒரு டிகிரி வச்சுருக்காங்க, வேலைக்கு போக முடியும், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க முடியும், எல்லா ஒரு திறமையும் இருந்துமே அதை தாண்டி அந்த பொண்ணால் வந்து அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேறொரு ஆப்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே இல்லாத அளவுக்கு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பொண்ணு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து இறந்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா இப்போ மேற்குறிப்பிட்ட சில காரணங்கள்னால விவாகரத்து அப்படிங்கிற ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கணவர் மனைவி வந்து ஓவர் நைட்டில் வந்து நம்ம விவாகரத்துக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. இப்போது ஏதாவது காரணங்கள் இருந்துச்சுன்னா 2 பேரும் உட்காந்து ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் மேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது இதை பற்றி 2 பேரும் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆர்கியூமெண்ட்டாக சில நேரங்களில் போயிருக்கும். சில நேரங்களில் ஃபேமிலியை உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ் கேட்டிருப்பாங்க. இன்னும் சொல்லணுன்னா சில பேர் ப்ரொஃபஷ்னலாக போயிட்டு கப்புள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம், வேறு ஏதாவது வழி இருக்கான்னு அந்த ஒரு உறவை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணியுமே இந்த உறவுக்குள்ளே நம்ம தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னா அது வந்து நாளுக்கு நாள் நமக்கு கசப்பான அனுபவம் அதிகமாக இருக்கும், வாழ்க்கையே வந்து ஒரு நரகமாக ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த 2 பேரும், அந்த கணவன் மனைவி வந்து விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனி நபரோட உரிமைன்னு சொல்லலாம், தனி நபரோட ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது கட்டாயமாக வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம சொசைட்டினால் கொஞ்சம் ஆதரிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரும். ஏன்னா இப்போ சொசைட்டியில் வந்து இவர் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறேன்னு ஒரு பையன் வந்து அவங்க வீட்டிலே சொல்லும் பொழுது சரி, அதை வந்து ஒரு மாதிரி ஒரு புறக்கணிக்கிற மாதிரியும் குற்றமாகவும் அவர் வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரியும் பண்ணும் பொழுது அந்த பையன் தினம் தினம் அந்த ஒய்ஃப் கூட வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இல்லை அந்த பொண்ணு வந்து தினம் தினம் அந்த ஹஸ்பண்ட்னால பாலியல் ரீதியாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ அவர் அடித்து துன்புறுத்தலாம். அதை வந்து சொல்லியுமே வந்து அது சுற்றி இருக்கவங்க புரிஞ்சுக்கலங்கும் போது கட்டாயமாக அது கடைசியில் போய் தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் போய் முடியுது. பல்வேறு சம்பவங்கள் நம்மளே பார்த்துருக்கோம். அப்போது ஒரு கணவன் மனைவி வந்து அவங்களுக்குள்ள செட் ஆகலை அப்படின்னா அது ஒத்து வரலன்னா அது ஒத்து வரல தான். அது நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே, அந்த பையனோட அப்பா அம்மா இல்லை அந்த பொண்ணோட அப்பா அம்மா கூட அதை முழுமையாக புரிஞ்சுக்கணுன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒத்து வரலங்கும் போது அதை வந்து நம்ம ஆதரிக்கணுன்றது நான் சொல்ல வர கிடையாது. பட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க முடிவை வந்து கொஞ்சம் நம்ம மதித்து அவங்களோட போக்கில் நம்ம விட்டோம்னாலே அது ஒரு நம்ம பண்ணுற ஒரு பெரிய உதவியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சொசைட்டியை பொறுத்தவரையும் டிவோர்ஸ் வாங்கினா அதுக்கப்புறம் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. டிவோர்ஸ் வாங்கின எவ்வளவோ பேர் வந்து இப்போ டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச துறையில் சாதிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களோட குழந்தைகளோட பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை வந்து அவங்களுக்கு மேலும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும்போது இதனால் தோய்வடையாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து ஃப்ரீடமாக அவங்களால மூவ் பண்ண முடியுது, இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது, அவங்களோட ரைட்ஸை வந்து அவங்களால காக்க முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள செகண்ட் மேரேஜ் சில பேர் வந்து ஃபியூ இயர்ஸ் கழிச்சு செகண்ட் லைஃப்குள்ளே என்ட்ராகிறதுக்கான ஒரு தாட் கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் லைஃப் எவ்வளோ பேருக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட செகண்ட் லைஃப் வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்தியன் சொசைட்டியில் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம குற்றமாக பார்க்கறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேரோட மனநலத்தை வந்து பாதிக்குது அப்படின்னு தான் வந்து இது கட்டாயமாக சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களே வந்து விவாகரத்து பண்ணுறாங்கங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்க தவறிடுறோம். நாளுக்கு நாள் அவங்களோட மனநலம் வந்து பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம பார்க்க தவறிடுறோம். ஆனால் அதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டலாக அது நிராகரிக்கப்பட்ட ஒரு முடிவாக வந்து நம்ம அதை பார்க்கும் பொழுது அந்த தனி மனிதனுக்கு வந்து அது மேலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து ஏதோ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு
ஒரு முடிவெடுக்கிறாங்க டிவோர்ஸ் அப்படின்றாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம என்கரேஜ் பண்ணி எடுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஆதரிக்கணுன்றதை நான் கண்டிப்பாக சொல்லலை. ஆனால் அவங்க வந்து எவ்வளோ தூரம் அதில் கஷ்டப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட முடிவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வந்து செவி சாய்த்து அதை லிசன் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்ல வரும். ஸோ டிவோர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கணுங்கிறது கிடையவே கிடையாது. சில சூழல்களில் சில மனிதர்களுக்கு வந்து அந்த விவாகரத்து அப்படிங்கிறத விஷயம் அவங்க வாழ்க்கையும் சரி மனநலத்தையும் சரி மேம்படுத்தும் அப்படிங்கிறதுல வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த முடிவு வந்து எடுக்கிறதுல தவறே இல்லை. நன்றி.